பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்றதான வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோபுவினுடைய அறிக்கையை பார்க்கிறோம். கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து யோபு இந்த இடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராம்? ஆராய்ந்து முடியாத, ஒரு மனுஷனாலே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எண்ணி முடியாதுன்னு சொன்னால் நினைத்து பார்க்க முடியாத, ஒரு மனுஷனாலே நினைத்து பார்க்க முடியாத, ஒரு மனுஷனாலே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் யார் செய்கிறாராம்? நம்முடைய கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் தன்னுடைய சொத்தை இழந்து போகிறார். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வேலைக்காரர்களை, தன் சரீர சுகத்தை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில தான் யோபு பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கையிலே நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். செய்வீர் என்று சொல்லவில்லை, செய்யப்போகிறேன் என்று சொல்லவில்லை, செய்கிறீர். அவர் அன்பான பிள்ளைகளே, நிகழ்காலத்தை குறிக்கிற விதத்தில் அவர் சொல்லுகிறார். செய்கிறார் என்றதான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே வேதனையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவரே நீர் செய்து கொண்டிருக்கிறீன்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிறதையும் அவருடைய விசுவாச அறிக்கையும் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்த நிலையில் ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாய் முடியாது. அவன் வேதனையின் உச்சத்தில் இருப்பான். ஆனாலும் இவர் கர்த்தரை துதிக்கிறதை பாருங்க, இவருடைய விசுவாச அறிக்கையை பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த ஒரு நிச்சயம், என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையில் வேதனைகளை அனுமதித்தாலும், துன்பங்களை அனுமதித்தாலும், உபத்திரவங்களை அனுமதித்தாலும், அதையெல்லாம் எதற்காக அவர் செய்கிறான்னு சொன்னால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கான படிகளாய் அவைகள் அமைகிற விதத்திலே என் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் அவர் கர்த்தரை தூஷிக்கவே இல்லை, கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். அது நிமித்தமாக என்ன நடந்தால் நமக்கு தெரியும். அவர் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார். அவர் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் என்ன அறிக்கை செய்தாரோ அதையே அவர் பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நற்காரியங்களை நாம் அறிக்கை செய்வோமாக, நல்ல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே, அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவரே நீர் செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே 100 மடங்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.